நம்ம நினச்ச மாதிரி லாக்கை ஹேக் பண்ணியாச்சு. we are good to go boss. மனே மக்களே கவனமாக கேளுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற 20 நிமிஷம் தான். அதுக்குள்ளே எவ்வளோ பேக்கில் போட முடியுமோ போடுங்க. ஒன்லி கேஷ். சில்லற பசங்க மாதிரி சில்லறை அள்ளிட்டு இருக்காதீங்க. கமான், தட்டுறோம் தூக்குறோம். அது என்னடா பசர் அடிக்குது? நம்ம அலாரத்தடு 20 நிமிஷத்தை செட் பண்ண சொன்னா 30 நிமிஷம் செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அறிவு கட்டவங்களா? அது நான் இல்ல தல, இவதான். தூக்கி அடிச்சிடும் பாத்துக்கோ. எடுத்த வரைக்கும் போதும். இதுக்கு மேல இங்க இருந்தோம் நம்ம ட்ரௌசர் கிழிஞ்சிரும். நம்ம தான் டவுசரே போடலையே, அப்புறம் எப்படி கிளியும்? என்ன வெப்பண்ண விளக்கு என்ன? நீ எது போட்டா எனக்கு என்ன? ஞான சூனியங்களா ஓடி தொலையும். ஏய், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு கட்டு பாஸ். வழக்கம் போல சில்றையா? முதல்ல கிளம்படி. ஓ மாமா டவுசர் கண்டுச்சு. இரு ஏதோ ஒன்று குறையுதே. இங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் போனோம் நம்ம. இவங்கெல்லாம் யாரு யாரு யாரு? இவங்க குறிக்கோள் தான் என்ன 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 என்ன? இவன் தான் மேட்ரிக்ஸ் மண்டையன், இந்த குரூப்போட டெக் ஜீனியஸ். இவன் அறிவுக்கு ட்ரம்ப்பு கூப்பிட்டாக, மோடி கூப்பிட்டாக, ஏன் நம்ம சின்னம்மா கூட கூப்பிட்டாக. ஆனால் இவன் கரகம் இந்த கரகாட்ட கும்பலில் வந்து மாட்டிக்கிட்டான். இதான் பீத்தாம்பரங்கிற பீட்டா. சரி, நம்ம என்னதான் இதை கழிவு ஊற்றினாலும் இதுக்கு என்னமோ இந்த ஜந்துக்களெல்லாம் காப்பாற்றுறதா நினச்சி கொடியை பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த வருது அவனை லூசு மாதிரி. இதுக்கு பேர் காந்திமதி. மனசுக்குள்ள என்னமோ நயன்தாரான்னு நினப்பு. ஆனால் ஊருக்குள்ள ஒருத்த மதிக்க மாட்டேன். இந்த வர்றானே அறமண்டையன், இவன் பேர் டென்ட்டு கொட்டா. பெரிய பாலு மகேந்திரா. தொப்பியை பாரு, சரியான சினிமா பைத்தியங்க. தியேட்டரில் ஒரு படத்தையும் விட்டதே கிடையாது. இவர் தான் இந்த டீமோட தலை. இத்தனை நாளாக இந்த டீமை கட்டி காப்பாற்றிட்டு இருக்காரு. சுருக்கமாக சொல்லணும்னா கேப்டன் ஆஃப் த ஷிப். இந்த மொத்த டீமுக்கும் ஒரே குறிக்கோள் தாங்க, பணம் பணம் பணம். ஒரு வருடத்துக்கு முன்பு. சோல்ஜர்ஸ், ஐ ஹாவ் அ மிஷன் ஃபார் யூ. நல்லா கவனமாக கேளுங்க. இந்த தடவை நம்ம டார்கெட் பேங்க் ஆஃப் பரோடா, கேகே நகர் பிரான்ச். அந்த பேங்க் ஃபயர்வால் மாதிரி தான் என்கிட்ட இருக்கே. சுபஜி கலக்கரஞ்சி. அட, இதுக்கு தான் குரூப்புக்கு ஒரு மேட்ரிக்ஸ் மண்டைய வேணுங்கிறது. டேய் மண்டையா, இங்க காமி. அடே கோமட்டி தலையா, இதுதான் செக்யூரிட்டி ட்ராப் டோர். நான் கிரியேட் பண்ற வைரஸை லான்ச் பண்ணா செக்யூரிட்டி நெட்வொர்க்கை ஓபன் பண்ணிடலாம். அண்ணே காமெடி பண்ணாங்கண்ணே, இது எப்படி ஓபன் பண்ணும்? ஐயோ டைலாக் வந்துச்சு. வாட்ச்மேனுக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா அவன் ஓபன் பண்ண போறான். Guys, now it's training time. தம்பி 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 கம் நாக்கம் கம் நாட்டிகோ கம் நாக்கம் கம் நாட்டிகோ கம் நாக்கம் கம் நாட்டிகோ கம் நாக்கம் கம் நாட்டிகோ. டேய், திருந்தவே மாட்டீங்களா? யங்ஸ்டர்ஸ் நம்மளாவது யார் காலையும் விழாம இருப்போம். சோல்ஜர்ஸ், டைம் அவுட். மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. ட்ரைனிங் இதோட முடிச்சுக்கலாம். காலையில கிளம்பணும், போய் ரெஸ்ட் எடுங்க. என்னாச்சு? அவசர செய்திகள். சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பியுள்ளது. இதனால் சென்னையின் தாழ்வான பகுதிகள் அனைத்துக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. என்னது, சென்னையில ஃப்ளட்டா? செம்பரம்பாக்கம் ஏரி உடைஞ்சிருச்சா? அப்ப நம்ம பிளான்? ஐயோ வெள்ளம் வெள்ளம், யாரும் ஏரியா திறந்து விட்டாங்கப்பா. எல்லாரும் மேடான பகுதியை நோக்கி ஓடுங்க, ஒரு பேராபத்து நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆபரேஷன் அபார்ட் டியூ டு ஃப்ளட். சில மாதங்களுக்கு பிறகு. கைஸ், நம்ம பிளான்ல வெள்ளம் வந்து வேலையை கட்டிடுச்சு. கவலைப்படாதீங்க.
இந்த தடவை இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். கமான், செக்லிஸ்ட்டை படிங்க. சிவிர் எரி குதிக்க கயிறு, பூட்டோடைக்க டூல்ஸ், ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர மாதிரி ஒரு லேசர் வாட்ச், லோக்கல் டெட்டோனேட்டர்ஸ், டிஎன்டி எல்லாமே ரெடி தலை. தலை இந்த தடவை லைஃப் ஜாக்கெட் கூட வாங்கியாச்சு. காசிமேட்ல ஒரு போட் கூட சொல்லியிருக்கு. கேகேனில் இருக்கிற பேங்க்குக்கு காசிமேட்ல போட்டா? ஏய் காந்திமதி, அங்க என்ன ஜன்னலை பார்த்துட்டு இருக்க? பாருங்க, சில்லுன்னு காத்து. நீ ஜன்னலை சாத்து. தலை அங்க பாருங்க, ஒரு வேன் சும்மா காத்துல ஜொயின்னு பறக்குது. இது ஃபேஸ்புக் லைவ்ல போட்டா லைக்ஸ் சும்மா பிச்சுக்கும். எங்க? டேய் அறிவு கெட்ட பீட்டா, கிறுக்கு மாதிரி பண்ணாத. அது நம்ம கொண்டு வந்த ட்ரக்கு. உனக்கு எதை ஷேர் பண்றது, எதை கேர் பண்றது எதுவும் தெரியாது. நம்ம கஷ்டப்பட போறது அதுவும் உனக்கு தெரியல. அதை விடுங்க தலை. எண்ணூர்ல எண்ணெய் கசிவுனால ஏதோ டார்டாய்ஸ் பிரச்சனையா. நான் வேணும்னா போய் ஒரு 8 பார்த்துட்டு வரவா? டேய் பீட்டா, நீ புடுங்கிறது பூராவுமே தேவையில்லாத ஆணிதான். தயவு செய்து வாயை திறக்காத, எல்லாம் மங்களகரமா முடியும். வணக்கம். உங்களுக்கான மாலை நேரச் செய்திகள். சென்னையிலும் அதனை அடுத்த கடலோர பகுதிகளிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இப்புயலுக்கு வர்தா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மக்கள் யாவரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும், மீறினால் புயலே தக்க தண்டனை வழங்கும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. ஆபரேஷன் 2 இஸ் அபவுட். சில வாரங்களுக்குப் பிறகு. என்ன தலை இப்படி ஆயிடுச்சு? மொத பிளானு தண்ணியில போச்சு, 2வது பிளானு காத்தோட காத்தா போச்சு. நம்ம ஏதோ தப்பு பண்றோம்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த தடவை நம்ம கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கணும். நான் அப்படியே என்ன இந்த டைம் டியூன் பண்ணிருக்கேன். நீ ஓவரா பேசாத, அதான் உனக்கு பிரச்சனையே. தலை, நான் பேசுறது மட்டும் தான் பிரச்சனையா? தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. ஆமா, இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வேற இருக்கு. பீட்டா, உனக்கு இங்க டயலாக் வரணுமே. Well, actually, you know, Jallikattu is a black mark on India's reputation. It is very cruel to the animals and you see it is very dangerous sport that should definitely be banned. நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒன்னு நான் புடிச்சு கொடுத்துறேன். தலை, அப்ப ஜல்லிக்கட்டுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் தான் என்ன? ஏமா, நானே டெம்பரரி, என்கிட்ட பர்மனன்ட் சொல்யூஷனா? டே டென்ட் கொட்டா, செத்த அந்த மிக்சர் பாக்கெட் எடுத்துட்டு வாப்பா. இந்தாங்க தலை. அப்ப நம்ம பிளானு. மனசை தளர விடாதீங்க மக்களே. ஃப்ரெஷ்ஷாக சரக்கு இறக்குறோம். வாழ்க்கையில் பாஸோ ஃபெயிலோ என்னைக்குமே அடுத்த தடவை நம்மளுக்கு புது கொஷின் பேப்பர் தான் வரும். தலை டென்ஷன் ஆகாதீங்க. இதுக்கு போய் எதுக்கு கருத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு டைரக்டா பிளானுக்கே போயிடலாம். இவன் விட்டு அப்துல் கலாம் ரேஞ்சுக்கே சீனை போடுவோம். வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்தாச்சு. வேன் அடிச்சு உள்ள இறக்குறோம். ட்ரோஜன் மால்வேர் யூஸ் பண்ணி வால்ட்டை திறக்கிறோம். பணத்தை அடிக்கிறோம். 20 நிமிஷத்துல கிளம்புறோம். லெட்ஸ் டூ இட். எவன்டா அந்த முந்திரி கொட்டை லைட் ஆஃப் பண்ணது? இன்னும் சீன் முடியலடா. என்னது பவர் கட்டா? சகுனமே சரியில்லையே. காந்திமதி, அந்த கேண்டில் எடு. ஹே, ஜஸ்ட் கால் மீ மதி. அப்ப வாயே மிதி. ஒரு வேலை சொன்னா செய்யறது கிடையாது. எதுக்கு தலை இவ்வளவு டீம்ல வச்சிருக்கீங்க? டேய், சண்டை போடாதீங்கடா. நம்ம ஒற்றுமையா இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம். ஏன் நம்ம மெரினால பார்க்கலையா? பா, நம்ம தமிழனோட ஒற்றுமையை இந்த உலகமே திரும்பி பார்க்க வச்சது இல்ல. சரி வாங்க, இப்ப நம்ம பிளானுக்குள்ளார போலாம். நீ போய் அந்த ட்ரோன்ஸ் லான்ச் பண்ண. இந்த தடவை மிஷன் மிஸ் ஆகக்கூடாது. இதுதான் பேங்கோட ஃப்ளோர் பிளான். நல்லா உத்து பாருங்க. இந்த டோர் வழியா தான் உள்ள போறோம். ஐயா, தலை என்ன தளபதி மாதிரி பண்ணுது? இது பைரவ பொங்கல்ல. ஆனா படத்துல தான் சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. அதான் நம்ம பழைய தளபதி சீன் வச்சாச்சு. மக்களை கவனமா கேளுங்க. இந்த ஆப்ரேஷன்ல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா
என்னை மட்டும் காந்திமதியோட தனியாக ஹாஸ்பிட்டலில் விட்டுறாதீங்க. அடுத்த தலையாகிறதுக்கு அவள் என்ன வேணாலும் பண்ணுவா. உலகத்துக்கு என் மூஞ்சியை காமிக்காமையே சங்கூதிடுவா. லாய்க்கே இல்லாத இவளை லைக் வரதுக்காக ஏதாவது பண்ணி கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. எல்லாம் நல்லபடியாக முடியும். உடனே 2 நாள் கழித்து இங்கேயே இதே இடத்துல மீட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க ஃப்ளாஷ்பேக். இப்போது நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் சீன் பேங்க் ராபரிக்கே போவோம். ஏன்பா எடிட்டரு, இன்னொரு வாட்டி அந்த ஃப்ளாஷ்பேக் மியூசிக்கை போடு. என்னடா பசர் அடிக்குது? நம்ம அலாரத்தடு 20 நிமிஷத்தை செட் பண்ண சொன்னா 30 நிமிஷம் செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அறிவு கெட்டவங்களா. எடுத்த வரைக்கும் போதும். இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் நம்ம ட்ரௌசர் கிழிஞ்சிரும். ஏய், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு கட்டு பாஸ். வழக்கம் போல சில்றையா? முதல்ல கிளம்புடி. ஓ மாமா டவுசர் கண்டுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வெள்ளத்தில் தப்பிச்சு புயலில் தப்பிச்சு இந்த பீட்டா வேற சமாளிச்சு பணத்தை அடிச்சிருக்கோம். ஹேட்ஸ் ஆஃப் கைஸ். இதை செலிப்ரேட் பண்ண அமெரிக்கா போயிட்டு வருவோமா? அட போங்க தலை, நீங்கள் வேறு. அங்கே இருக்கிறவங்களுக்கே எப்போ ரிட்டர்ன் டிக்கெட் கொடுத்து அனுப்புவாங்களான்னு ஒரு பீதியில் இருக்காங்க. இதில் நமக்கு அமெரிக்காவா? ஏய் மேட்ரிக்ஸு, பாய் கடை பிரியாணி ரெடி, ஓப்பன் பண்ணலாமா? அந்த டிவி ஆன் பண்ண கேட்க ஹாட் நியூஸ் என்னன்னு பார்ப்போம். வணக்கம். இதோ உங்களுக்கான விரிவான செய்திகள். நேற்றிரவு வெளியான பிரதமரின் திடீர் அறிவிப்பால் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இன்று முதல் செல்லாதவையாகவே கருதப்படும். உங்களிடமுள்ள அந்த நோட்டுகளை அருகிலுள்ள வங்கிகளில் தகுந்த அடையாளங்களை காண்பித்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். முறையான ஆவணங்கள் இல்லாதவர்கள் தகுந்த தண்டனைக்கும் ஆளாவார்கள் என்று கருதப்படுகிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இன்று முதல் வெறும் வெற்று காகிதங்களாகவே கருதப்படும். கைஸ், நம்ம மோசம் போயிட்டோம். ஆமா, நம்ம மோசம் போயிட்டோம். மட்டன் பிரியாணில சிக்கன் பீஸ் கிடக்குதல்ல. டேய் மிக்ஸ்சர் வாயா, இங்கே நம்மளுக்கு மணியெல்லாம் போச்சு, உனக்கு மட்டன் பீஸ் ரொம்ப முக்கியம். கடைசியில் நம்ம எல்லாருக்கும் ஒருத்தன் ஆப்பு வைக்க வந்தாயா, டிமானிட்டைசேஷன். என்னதான் நீங்கள் பிளான் பண்ணினாலும் நமக்கு மேலே இருக்கிற ஒருவன் மாஸ்டர் பிளான் போட்டு நம்ம பிளானுக்கு ஆப்பு வைக்கிறான். அதனால் வாழ்க்கையில் ஓவராக பிளான் போட்டு இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் மகிழ்ச்சியாக இருக்க பாருங்க. இரு இவ எதுக்கு சிரிக்கிறா இப்போ? ஓ, இவ எடுத்த சில்லறை கட்டு 100 ரூபா கட்டு. எட்டனா இருந்தா 8 கெம்பாட்டு கேக்கும், 10 இருந்தா 10 எம்பாட்ட பாடும். கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பிளான் கார்டன், போயஸ் கார்டன். ஐயோ, இவன் வேற ஆரம்பிச்சிட்டா என் மெடிடேஷனை. அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாதே. wonderful performance. எவ்வளோ thought process போயிருக்கணும்னு I cannot even imagine. Hats off to you guys. Thank you so much. அருமையான ப்ரோக்ராம். மச்சான், நீ பார்த்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்க.